மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி, முன்னாள் தேர்தல் ஆணைக்குழுவினுடைய தலைவர் மஹிந்த தேசப்பிரிய ஆகியோருக்கு எதிராக ஒரு விசித்திரமான ஒரு புகார் அளிக்கப்பட்டதுல இப்போது அரசியல் வட்டத்துல பெரும் பூகம்பமே வெடிச்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். ஒட்டுமொத்த நாட்டு மக்களுடைய கண்ணில் மண்ணை வாரி போட்டுதான் இந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு. அப்படியான ஒரு மோசடி குறித்து தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இப்போது புகார் அளிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப விசித்திரமானது, ரொம்ப வியக்கத்தக்க ஒரு விஷயம் தான் அது. 2019 ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்ச வேட்புமனு தாக்கல் செய்தது போலியான ஆவணங்களை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லித்தான் இந்த புகார் இப்போது அளிக்கப்பட்டிருக்கு. இந்த குற்றச்சாட்டின் கீழ் தான் கோட்டாபய ராஜபக்ச, ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி மற்றும் முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் கலாநிதி கீர்த்தி அத்தநாயக்க உத்தியோகபூர்வமாக முறைப்பாட வழங்கியிருந்தார். முறைப்பாட வழங்கியது மட்டுமில்ல, கூடிய சீக்கிரம் கூப்பிட்டு விசாரணை ஆரம்பிக்க அதுக்கான சான்றுகளையும் அவர் ஒப்படைச்சிருக்கிறாரு. முதல்ல என்ன வகையான புகார் அளிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2019 ஜனாதிபதி தேர்தலில் அமெரிக்க பிரஜையாக இருந்த கோட்டாபய ராஜபக்சே தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஏதுவாக அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி சலுகைகளை வழங்கியதும் உதவிகளை வழங்கியதனூடாக ஒரு அரசு அதிகாரி தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுல தான் இந்த ஒரு புகாரை வழங்கியிருக்கிறாரு. அந்த அரசு அதிகாரி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்றைய நாள் தேர்தல் ஆணைக்குழுவினுடைய தலைவராக இருந்தவர் தான் மஹிந்த தேசப்பிரிய. கோட்டாபய ராஜபக்ச அமெரிக்க பிரஜையாக இருந்து கொண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதில் என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் சட்டவாக்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, இரட்டை பிரஜா உரிமை கொண்டவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்பதுதான் சட்டவாக்கம். அந்த வகையில அமெரிக்கா பிரஜா உரிமையை பெற்ற கோட்டாபய ராஜபக்ச வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது அவர் அமெரிக்க பிரஜையாக இருந்து கொண்டுதான் அந்த ஒரு விடயத்தை செய்து முடிச்சிருக்காங்க அப்படின்றதுதான் குறித்த புகார்ல சொல்லப்பட்டிருக்கு. முறையீட்டாளருடைய வாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோட்டாபய ராஜபக்ச தேர்தலில் களங்காணும் பொழுதோ அவர் அமெரிக்க பிரஜையாக இருந்திருக்கிறாரு. கோட்டாபய ராஜபக்ச தனது அமெரிக்க பிரஜா உரிமையை நீக்குவதற்கான விண்ணப்பத்தை எப்போ ஒப்படைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2019 ஏப்ரல் 17 ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடப்பதற்கு 4 நாட்களுக்கு முன்னால இந்த ஆவணங்கள் அமெரிக்க அதிகாரிகளோட கையில கிடைக்குது. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, மே 3 உத்தியோகபூர்வமாக கோட்டாபய ராஜபக்ச அமெரிக்க பிரஜா உரிமையை ரத்து செய்வதற்கான அங்கீகாரம் எப்ப கிடைக்குது, அதுக்கான சான்றுகள் எப்ப கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2020 மே 31. எனவே கோட்டாபய ராஜபக்ச மனு தாக்கல் செய்யும் பொழுது அமெரிக்க பிரஜையாக இருந்துதான் அது தேர்தலில் களங்கண்டாரு, போட்டியிட்டாரு, வெற்றி அடைந்தாரு. ஜனாதிபதியாக பதவியேற்கும் பொழுதும் அமெரிக்க பிரஜையாக இருந்தார் என்பதுதான் குறித்த புகார்ல சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்கள். ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவங்க தரப்புல சொல்லப்படுகிற நியாயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2019 ஏப்ரல் 17 இலங்கையில் இருக்கின்ற அமெரிக்காவுடைய தூதுவர் ஆலயத்துல கோட்டாபய ராஜபக்ச அவங்களுடைய பாஸ்போர்ட் ஒப்படைக்கப்பட்டு அது ரத்து செய்யப்பட்டதாகவும், மே 3 கோட்டாபய ராஜபக்ச அவர்களுடைய பிரஜா உரிமை ரத்து செய்யப்பட்டதுக்கு ஆவணங்கள் வழங்கப்பட்டதாகவும், அமெரிக்காவுடைய பதிவேட்டில் இவருடைய பேர் உள்வாங்கப்படுவதற்கு பல மாதங்கள் எடுத்ததாகவும், 2020 மார்ச் மாதம் அளவுல தான் இவருடைய பேர் குறித்த பதிவேட்டில் உள்வாங்கப்பட்டதான நியாயத்தை சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இப்போது புகார் அளித்தவருடைய வாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோட்டாபய ராஜபக்ச வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுதே அவர் அமெரிக்காவுடைய பிரஜா உரிமையாக இருந்தார் அப்படின்ற வாதத்தை தான் அவர் முன் வச்சிருக்கிறார். சரி, இவங்களோட வாதத்தை ஒரு பக்கத்தில் வச்சுக்கலுங்களேன். தேர்தல் ஆணைக்குழுவுடைய முன்னாள் உறுப்பினர் பேராசிரியர் ரத்ன ஜீவன் ஹூல் அவங்க 2 சத்திய கடதாசிகளை நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. இந்த சத்திய கடதாசில என்ன அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோட்டாபய ராஜபக்ச அமெரிக்க பிரஜா உரிமை ரத்து செய்ததுக்கான அமெரிக்க அரசு வழங்குகின்ற உத்தியோகபூர்வ சான்றிதழ் எதையும் தேர்தல் ஆணைக்குழுக்கு வழங்கல அப்படின்னு சொல்லி இருந்தாரு. மற்றொரு வேட்பாளரான நாகந்த கொடித்துவக்கு அவருடைய பிரித்தானியா பிரஜா உரிமையை ரத்து செய்து உத்தியோகபூர்வமான ஆவணங்களையும் சான்றிதழ்களும் தேர்தல் ஆணைக்குழுக்கு வழங்கி இருந்தாரு. கோட்டாபய ராஜபக்ச அவருடைய பிரஜா உரிமையை ரத்து செய்த எந்த ஒரு ஆவணங்களையும் வழங்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 2 சத்திய கடதாசிகள் மூலம் வழங்கியிருக்கிறாரு. 2019 ஜனாதிபதி தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்தவங்க 35 பேர், அனைவரோட வேட்புமனுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த இரட்டை பிரஜா உரிமை பிரச்சனை இந்த 2 பேருக்கு தான் ஏற்பட்டிருந்தது. அதுல கோட்டாபய ராஜபக்ச அமெரிக்க பிரஜா உரிமையை துறந்தாரு அப்படின்றதுக்கான எந்த ஒரு ஆவணங்களையும் தேர்தல் ஆணைக்குழுக்கு வழங்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் குறித்த சத்திய கடதாசில பேராசிரியர் ஹூல் குறிப்பிட்டிருக்கிறாரு.
குறித்த சத்திய கடிதாசில முன்னாள் தேர்தல் ஆணைக்குழுவினுடைய தலைவராக இருந்த மஹிந்த தேசப்பிரிய கோட்டாபய ராஜபக்ச தரப்புக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாராம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோட்டாபய ராஜபக்ச அவர்களுடைய அமெரிக்க பிரஜா உரிமை குறித்து யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது. ஆனா ஹூல் தான் இதை பற்றி தேடிக்கொண்டிருக்கிறாரு. அந்த காரியத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது குறித்து மஹிந்த தேசப்பிரியட்ட ஹூல் கேட்டிருக்கிறாரு, இப்படியான ஒரு விஷயத்தை சொன்னீங்களா அப்படின்னு கேட்டதற்கு, அந்த அர்த்தத்துல சொல்லல, இந்த அர்த்தத்துல சொன்னேன் அப்படின்னு சொல்லி சாக்கப்போக்க சொன்னதாகவும் குறித்த சத்திய கடிதாசில குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் அந்த சத்திய கடிதாசில என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகின்ற நாள்ல கோட்டாபய ராஜபக்ச அவருடைய இரட்டை பிரஜா உரிமை சம்பந்தமாக இறுதி வரைக்கும் காத்திருந்திருக்க யாராவது புகார் அளிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி யாருமே புகார் அளிக்க முன்வராத சூழ்நிலையில தேர்தல் ஆணைக்குழு தாமாக முன்வந்து அதை ரத்து செய்ய முடியாது என்ற சட்டவாக்கத்துக்கு அமைய வேட்பு மனுக்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாக குறித்த சத்திய கடிதாசில் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. முன்னாள் தேர்தல் ஆணையகத்தினுடைய ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயிலுக்கு போக வேண்டி வந்தாலும் போவேனே தவிர யாரிடமும் மன்னிப்பு கேட்டு மண்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மஹிந்த தேசப்பிரியுடைய வாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் நடந்ததாக இருந்தா நீதிமன்றம் தான் அதுக்கான இறுதி தீர்ப்பை வழங்கணும், அது எமது பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சாதாரணமாக ஓட்டு போட போறவன்ட்ட ஐடி நம்பர் இருக்குதா, பேரு சரியா இருக்குதா, எழுத்து சரியா இருக்குதா, விலாசம் சரியா இருக்குதா, அதுக்கு போறதான் மைய தடவி ஓட்டு போட விடுவாங்க. ஒரு ஜனாதிபதி தேர்தலில் ஆவணங்களை ஒருத்தன் தந்தான், அது சரி பார்க்கிறதோ பிழை பார்க்கிறதோ, அது சரியா இருக்கா இல்லையா என்ற விசாரணை நடத்துவது எமது பணி கிடையாது. தந்தான் தேர்தலை நடத்துறது தான் எமது பணி. யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணினா பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறது எந்த வகையில நியாயமானது என்பது தெரியல. இதுவரைக்கும் இருந்த ஆறுதல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா வகையான ஊழலையும் எல்லா வகையான மோசடியையும் இந்த நாடு பார்த்துருச்சு. ஆனா ஜனாதிபதி தேர்தலில் இப்படியான ஒரு மோசடியை இப்பதான் பாக்குது அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு மனவருத்தத்தை தந்திருக்கு. அவ்வளவு அவசரம் கோட்டாபய ராஜபக்சே ஜனாதிபதியாக்கி அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஆசையில தான் இந்த மனுஷர்கள் ஓடி திரிஞ்சிருக்காங்க. அதுபோக ஜனாதிபதி ஆனாரு, தன்னை மிகப்பெரிய ஒரு துட்டகை மூலமாக காண்பிச்சாரு, இனவாதத்தை மதவாதத்தையும் கையில் எடுத்தாங்க. இறுதியில சேரும் ஃபெயிலாகி நாடு ஃபெயிலாகி நாட்டை விட்டு ஓடுற மாதிரி சம்பவம் நடந்து முடிஞ்சிச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த நாடு எல்லா வகையான ஊழலையும் எல்லா வகையான மோசடிகளையும் எல்லா வகையான துரோகங்களையும் பார்த்தாச்சு. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டவரே போலியான ஆவணங்களை சமர்ப்பிச்சு தான் இந்த ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. ஜனாதிபதி ஆகியிருக்கிறாரு. 68 லட்சம் மக்கள் இவரை நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்க. 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த தேசப்பிரிய ஒரு ஹீரோவாக பார்க்கப்பட்ட சூழ்நிலையில இப்போது ஒரு ஜீரோவாக பார்க்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. காலத்தின் கொடுமை, காலத்தின் மாற்றம். ராஜபக்சங்களோட உறவு வச்சவங்களுக்கு எப்போதுமே ஆபத்து இருக்கு என்பதற்கு இது மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விசாரணையில என்னென்ன விஷயங்கள் நடந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லி. என்னதான் இருந்தாலும் ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத, போதை இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.